அந்த ஆகாயத்து பிரபு உன்னை பாவியா ஆக்கின, நோயாளி ஆக்கின, சாபமா ஆக்கின, உன்னை தப்பான வழியில் நடத்தின அந்த ஆகாயத்து பிரபு மறுபடியும் நம்முடைய பொல்லாங்குக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரன் ஏதேலிருந்து எப்படி இருந்து வெளியே வந்து அவன் சாத்தானா மாறினானோ, போனவன் சும்மா போகல, ஏதேலில் வைத்த ஆதாம் ஏவாளை பிரித்து விட்டான். பலன் இழந்துட்டான் பாருங்க. நாட்களில் நீங்க இவ்வளவு சபைக்கு போலாம், ஊழியக்காரர் பார்க்கலாம், பேசலாம். ஆனால் அந்த ஊழியக்காரமா நன்மை வர வேண்டுமானால் நீங்க விழித்திருக்க வேண்டும், உணர்வு உள்ளவளா இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், அந்த பொல்லாங்க வரும்போது கடிந்து கொள்ள வேண்டும். பைபிள் சொல்லுது லூக்கா 8:12 ரட்சிக்கப்படாதபடி பொல்லாங்கன் வருகிறான், சாத்தான் வருகிறான். ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட விதை எடுத்து போட்டுறான். அப்ப ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு என்ன, அது பலனற்று போகுது. அவன் மூலியம் வர வேண்டிய பிளெஸிங் வராம போகுது, அவன் மூலியம் வர வேண்டிய நன்மைகள் வராம போகுது. காரணம் என்ன? கலையை சாத்த விதைச்சுட்டான். என்ன சொன்னாலும் பாருங்க, அவர் சொல்லிட்டு போனார், பிரதர் அவர் கூட தான் இருந்தாராமே, 13 வருஷமா இருந்தாரா, 10 வருஷமா இருந்தாரா, அவர் ஒரு மாறியாம அப்படின்னு சொல்லி அந்த அதையே சாத்த விதைச்சு நீங்க சபைக்கு வருவீங்க. ஆனா பாருங்க, 10 வருஷமா 20 வருஷமா 15 வருஷமா அதே நிலைமை, மாற்றம் இருக்காது. ஆரம்பத்துல மகிழ்ச்சியோடு வந்த அந்த வாழ்க்கையை நீங்கள் கவனமா காக்க வேண்டும். யார? உனக்கு கொடுத்த ஊழியக்காரனை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும், உணர்வோடு பாதுகாக்க வேண்டும், விழிப்பா பாதுகாக்க. ஊழியக்காரனை பத்தி யாரு தவறா பேசினாலும் அதை கடிந்து கொள்ளு, அதை கடிந்து துரத்தி விடு.